நந்தினி. ஏய், என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? அதான் நான் எல்லாரையும் புடிச்சு திட்டேன்ல. எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டுட்டேன்ல ஓ முன்னாடியே. ஏதோ பாரு, தேவையில்லாம அழக்கூடாது. நான் மட்டும் அந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு இருந்தேன்னு வச்சுக்கோ, இவங்க எல்லாத்தையும் நான் அப்பவே கேட்டிருப்பேன். கேட்டிருந்திருப்பேனா இல்லையா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்ல? அழாத அழாத ப்ளீஸ். இப்ப என்ன உனக்கு? என் டாடி அப்படி நினைச்சிட்டாரு, அதான உனக்கு வருத்தம்? அதுக்கு தானே நந்தினி இப்ப அவர் தெளிவா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டாருல. எனக்கு என்னமோ அவர் சொன்னது கன்வின்சிங்கா தான் இருக்கு நந்தினி. ஏன் உனக்கு அப்படி தோணலையா? நீ அக்செப்ட் பண்ணலையா? ஹி இஸ் கரெக்ட் நந்தினி. இதோ பாரு நல்ல புள்ளையா, இதை எதை பத்தியும் யோசிக்காம போய் நிம்மதியா படுத்து தூங்கு. போ நந்தினி ப்ளீஸ் போ. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ரொம்ப நன்றி சார். எனக்கு எதுக்கு இப்போ தேங்க்ஸ் எல்லாம்? நான் ஐயாவை எங்க குலசாமிக்கு மேல வச்சு பாக்குறேன். எங்க குடும்பமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஓகே. என்னதான் திடீர்னு தாலி கட்டி நான் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி ஆயிட்டாலும், எனக்கு பிரச்சனை வர ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எனக்காக வந்து பேசுறது அவர்தான். ஓகே. அப்படிப்பட்ட ஐயாவும் எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு அமைதியா போயிட்டாருன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சாமியே நம்மள தண்டிக்குதே, சாமியே நம்மள தப்பா நினைக்குதேங்கிற ஒரு எண்ணம் மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் உடைச்சு பேசிட்டு வந்துட்டீங்க. இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.